எல்லோருக்கும் வணக்கம். வழியாக இந்த யாத்ரா கம்ப்ளீட் ஆனிச்சு. முதல்ல இதை ஏற்பாடு பண்ண டீமுக்கு ஒரு நன்றி. ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்களாம் யாருமே ஒன்றுக்கு ஒன்று தெரியாதவங்க, எல்லாமே தூரத்துலேருந்து அவங்க எங்கெங்கேருந்து வந்தவங்க. ஸோ எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், என்ன சொல்லுவாங்கன்னா, வயசு கூடயும் இருக்குது, வயசு குறவும் இருக்குது. நாங்கள் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த யாத்ரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒருத்தவங்க விட்டு கொடுத்து ஒருத்தவங்களுக்கு உதவியாக இருந்து ஒரு 10 நாள் தான், ஒரு பெரிய ஒரு லாங் இல்லை, ஒரு 10 நாள். ஆனால் அது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலே நிறையா. ரெண்டாவது வந்து நாங்கள் போன திருத்தலங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய திருத்தலம். அதில் போய் தரிசனம் கிடச்சது வந்து உண்மையிலே ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். அது கடவுளாக எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வழின்னு சொல்லலாம். போன எல்லா திருத்தலத்துலேயும் எனக்கு வந்து திருப்தி கிடச்சிச்சு. குறைகள் எதுவும் கிடையாது. ஆலய ரீதியில் எடுத்துக்கிட்டால் எதுலேயும் குறை கிடையாது. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அது அந்த மாதிரி இருக்க சிஸ்டம் வந்து நம்ம குறை சொல்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னே போனவங்கலாம், தனிப்பட்ட முறையில் போனவங்களாம் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க இது அதுன்னு. என் பார்வையில் பார்த்தா இங்கே குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒன் ஆஃப் த பெஸ்ட். இங்கே போன திருத்தலம், கோயில் திருத்தலம் தவிர்த்து கடைசியாக எங்களுக்கு 2 நாள் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அதாவது நாங்கள் வந்ததுக்கு ஒரு அர்த்தமாக ஒரு ஷாப்பிங்கோ இல்லை ஃபேமிலிக்கு ஏதாச்சும் வாங்குறதுக்கோ, இதை தவிர்த்து நான் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தேன் அண்ணன்கிட்ட. அதாவது எங்களுக்கு வந்து இந்தியாவில் கேப்டன் விஜயகாந்தோட சமாதியும் மக்கள் திலகம் எம்ஜிஆரோட சமாதியும் பார்க்கணுன்னு சொல்லி. ஸோ அவர் வந்து பாஸ்கிட்ட பேசி அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. போயிட்டு வந்தோம். ஸோ என்னோட தனிப்பட்ட முறையில் பார்த்தா இவங்க 2 பேரும் வந்து ஒன்று தான். எம்ஜிஆர் இருந்த காலத்தில் அவர் வந்து மக்களுக்காகவும் இந்த நம்ம தமிழ் நாட்டுக்காகவும் ரொம்ப போராடி, ரொம்ப அவரோட உழைப்பை வந்து ரொம்ப கொடுத்துருக்காரு. அவர் போனது பிறகு நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரும் ரொம்ப அதே அளவில் வந்து மக்களுக்காக ரொம்ப செஞ்சு இன்றைக்கி 2 பேரும் மறைஞ்சிட்டாங்க. ஸோ நான் இந்தியாவுக்கு வந்தால் இது கண்டிப்பாக அவங்கள போய் அவங்க இருந்தப்போ பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இறந்த பிறகுமாவது அவங்க சமாதியை பார்க்கணுன்னு சொல்லி இன்றைக்கி பார்த்ததுல எனக்கு திருப்தி அடைஞ்சிச்சு. தமிழ் மண்ணுக்கு வந்து ஒரு உண்மையிலே சொல்கிற ஒரு சல்யூட் தான் பண்ணோம். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது இங்கே. ஸோ வரவங்களுக்கு வந்து அது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. வராதவங்களுக்கு வந்து நான் சொல்கிற ஒரு அறிகுறி என்னன்னா, வாங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி வாங்க. நிறையா இருக்குங்க, கற்றுக்க வேண்டியது, பார்க்க வேண்டியது, உணர வேண்டியது நிறையா இருக்குங்க. அப்புறம் மற்றபடி சன்கிரீன் டீம் ஏற்பாடு பண்ண இந்த யாத்திராவில் வந்து சாப்பாடாக இருந்தாலும் சரி, தங்குற இடம், ஸ்டார்டிங்கில் வந்து 2 மனசாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நடக்குமா, சொன்ன மாதிரி இருக்குமா, இதெல்லாம் தெரிஞ்சவங்களும் சரி, சொந்தக்காரங்களும் சரி, யாருமே நம்பலை. ஆனால் நான் வந்து எனக்கு மேலே நம்பிக்கை வச்சு வந்தேன். சரி, என்ன தான் அது தப்பாக போனாலும் சரி, நல்லதாக போனாலும் சரி, ஃபேஸ் பண்ண போகிறது நான். போவோம், ஆண்டவன் மேலே தான், கடவுள் பேரை வச்சு சொல்கிறாங்க, சரி நம்ம போவோம், கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுன்னு சொல்லி தான் நான் வந்தேன். ஆனால் உண்மையிலே நல்ல பெஸ்ட்டான ஒரு இது கொடுத்தாங்க. அடுத்த சீசன் வந்து நீங்கள் செய்கிறீங்களான்னு. ஏன்னா இது வந்து சீசன் 1 போட்டிருந்தாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்து வந்து இதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் செய்யணும். எங்கள் ஆதரவு இதில் கண்டிப்பாக இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆதரவையும் நாங்கள் கொடுக்க சொல்லுவோம். இது வந்து நீங்கள் தொடர்ச்சியாக இதை வந்து ஒரு 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 சமய நிகழ்ச்சியாக வந்து இதை நீங்கள் செய்யணும். நம்ம சமுதாயத்தை பற்றியும் நம்ம நம்பிக்கையை பற்றியும் ஒரு ஒரு நம்பிக்கை வர வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து உண்மையிலே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. ஒரு பெரிய தேங்க்ஸ் சன்கிரீனுக்கும் இந்த டீமுக்கும், அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இது ஒரு வேற ஆள் செஞ்சுருந்தால் நான் வந்திருப்பேன்னா எனக்கு சந்தேகம் தான். ஸோ இவர் வந்து நான் ரொம்ப நாளாகவே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இவரை தற்சமையெல்லாம் அங்கே எங்கேயும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அண்ணனுக்கும் நன்றி. ஸோ அந்த எல்லா டீமுக்கும் நன்றி. இப்போ நம்ம மொழியை வந்து நம்ம தான் காப்பாற்றணும். நம்ம கடவுளை வந்து நம்ம தான் இறக்கி வைக்காமல் என்றைக்குமே தூக்கி காட்டணும். இதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். சத்தீஸ்வரன் மதியழகன் ஜோஹர்ல இவர் ஒரு என்டர்பிரனர். அவங்க மனைவி சொல்லி தான் இவர் சன்கிரீன் அரிசியை வாங்கி லக்கி ட்ராவில் கலந்துக்கிட்டார். ஒரே ஒரு பேக்கெட்டில் அவரும் வின்னர் ஆகிட்டார். இது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு.
ஏன்னா பல பேர் பல பேக்கெட் வாங்கி போட்டு கலந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு அந்த லக் அடிக்கல. ஆனால் ஒரே பேக்கெட்டில், அதுவும் மனைவி சொல்லி எடுத்து போட்ட இந்த ஒரு பேக்கெட்டில் இவர் வின்னர் ஆவன கேட தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, மலேசியா விட்டு முதல் முறையாக வெளியூருக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. ஆனால் தமிழ்நாடு என்னமோ அவர் தாய் வீடு மாரி தான் அவர் பார்த்ததை என்னால் பார்க்க முடிச்சு. திருவண்ணாமலை மட்டும் இல்லாமல் ஆறுபடை பார்த்துருந்தாரு. அதுக்கப்புறம் மெத்த மெத்த ஆலயங்களை பார்க்கும்போது அவரோட ஆனந்தத்தை பார்க்க முடிச்சு. புதுசாக கூண்டு விட்டு வெளியான ஒரு கண்ணுக்குட்டி மாரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஆனந்தமாக சாப்பிட்றது என்ன, பேசுறது என்ன, பேரம் பேசுறது என்ன, இவ்வளோ ஆனந்தத்தோடு இருக்க பார்க்க முடிச்சு. பிறகு இந்த யாத்திரா முடிஞ்சு ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 நாளைக்கு என்கிட்ட தொடர்பு கொண்டு எனக்கு மிஸ்ஸாக இருக்குது, நாங்கள் பாவணும்னு ஆசைப்பட்றேன், நான் திருப்பி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நலம் விசாரிக்கிற அன்பை வந்து என்னால் பார்க்க முடிச்சு. இதே போன்ற நீங்களும் ஒரு லக்கி வின்னராக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா? நீங்களும் தமிழ்நாட்டுக்கு போகணும், ஒரே ஒரு பேக்கெட் வாங்கி ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? கூடிய விரைவில் காத்துருங்க. சன்கிரெயின் வழங்கும் யாத்ரா சீசன் 2 தொடங்க போகுது. முருகன் துணை.